Hi, hello guys, welcome back to our channel, and today we are going to seeing about BNS Act 2023 Section 11. இன்னைக்கு BNS Actல செக்ஷன் 11ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா தனிமை சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஷன் 4ல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெகுலஸ் இம்ப்ரிசன்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டில் இது சேர்க்கலை, பட் அந்த பனிஷ்மெண்ட் கூட சேர்ந்தது தான் இந்த இதுவும். ஏன் இதை வந்துட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதாவது அந்த பனிஷ்மெண்ட்டை ரிகரஸை விட ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால தான் இதை வந்து செப்பரேட்டாக ஒரு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 11ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, whenever any person is convicted of an offence for which under this Sanhita a court has power to sentence him to rigorous imprisonment, the court may by its sentence order that the offender shall be kept in solitary confinement for any portion of the imprisonment to which he is sentenced, not exceeding 3 months in the whole according to the following scale, namely. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிமை சிறை. அதாவது ஒரு கோர்ட்டில் ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஜட்ஜு நினைச்சாங்க அப்படின்னா இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை வந்து ஒரு அஃபெண்டருக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வந்து 3 months மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை விட, அதாவது ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது ரிகரஸ் பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை விட இது ரொம்ப கடுமையாக இருக்கும், ரொம்ப ரூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால 3 months மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அஃபெண்டரோட மனநிலை, உடல்நிலை இதெல்லாம் கருதி இவங்க வந்து 3 months மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வந்து அந்த அஃபெண்டரை வந்து ரொம்ப தனியாக தான் இருப்பாங்களா, டோட்டலாக எந்த ஒரு கான்டாக்டுமே இருக்காதான். ஸோ 3 months மேலே இருந்தால் அது வந்து அவங்களோட உடல்நலத்துக்கோ இல்லை மனநிலைக்கோ பாதிப்பாயிடும்னு சொல்லிட்டு 3 months மேலே கொடுக்க மாட்டாங்க. இதில் செக்ஷன் 11ல் ஏன் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, a time not exceeding 1 month if the term of imprisonment shall not exceed in 6 months. அதாவது இந்த ஜட்ஜு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து 6 monthக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை வந்து 1 month மட்டும்தான் கொடுக்கணும், 1 monthக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a time not exceeding 2 months if the term of imprisonment shall exceed 6 months and shall not exceed 1 year. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பில என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இந்த ஜட்ஜு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ல பனிஷ்மெண்ட் வந்து 6 monthக்கு மேல, அதாவது 6 monthக்கு மேல 1 yearக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை 2 months தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சி என்ன சொல்றாங்கன்னா, a time not exceeding 3 months if the term of imprisonment shall exceed 1 year. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜு வந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட் 1 yearக்கு மேலேயோ இல்லை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட்டாக இருந்தால், அதாவது 1 yearக்கு மேலே எவ்வளோ பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் 3 months தான் இருக்கணும், 3 monthsக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக காமனாக சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு தனிமை சிறை. அதாவது பனிஷ்மெண்ட்டை விட இதில் இருக்கிற தண்டனை வந்து ரொம்ப, அதாவது கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ரூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டோட்டலாக கான்டாக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப பெரிய அஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வந்து மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. செக்ஷன் 11ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எதுக்காக இதுக்கு வந்து தனிமை சிறை அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம நார்மலா பனிஷ்மெண்ட்ல பார்த்தோம் இல்லையா செக்ஷன் 4, ஸோ அதுல இருக்க ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை விட இதுல கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ரகடா இருக்கும், ரூடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப பெரிய அஃபென்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அதாவது ஜட்ஜு நினைச்சாரு அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜு நினைச்சாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அப்படியே ஜட்ஜு வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா அது வந்து 3 monthsக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, 3 monthsக்கு மேல இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது அஃபெண்டரோட மனநிலை, உடல்நிலை பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற அவங்களோட உடல்நிலையை கருதி அவங்க வந்து 3 months தான் கொடுக்குறாங்க. ஏன் இந்த 3 months கூட இது வந்து ரொம்ப ரகடா இருக்கும், ரொம்ப ரூடா இருக்கும், அதனாலதான் 3 months சொல்றாங்க. இதுல ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ஜட்ஜு வந்து அஃபெண்டருக்கு இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா
மோஸ்ட்டாக அவங்களோட பனிஷ்மெண்ட் வந்து 6 மந்த்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 மந்த் தான் இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதே வந்து 6 மந்த்துக்கு மேல, அதாவது 6 மந்த் டு 1 இயர்க்குள்ள அந்த அஃபண்டருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் மட்டும் தான் இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸ்டீல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 1 இயருக்கு மேல, அதாவது 1 இயருக்கு மேல அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா அந்த அஃபண்டருக்கு 3 மந்த்ஸ் தான் இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 11ல டிஃபைன் பண்றாங்க. தேங்க்யூ. லா ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.